நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, அதெல்லாம் இப்படி கொடு. இல்ல பரவாயில்ல, நான் வைக்கிறேன். கொடுன்னு சொல்றேன்ல. இதங்க வச்சிடுறேன். காஃபி. எதுக்கு இப்ப சிரிக்கிற? தேவையா உனக்கு இதெல்லாம்? ஃபினான்ஸ் மேனேஜருக்கு எதுக்கு இந்த ஆணி அடிக்கிற வேலையெல்லாம்? சீனியர் மேனேஜர் காஃபி போட்டு கொடுக்கும்போது ஃபினான்ஸ் மேனேஜர் ஆணி அடிக்கிறது தப்பே இல்லை. உழைச்சதெல்லாம் போதும், காஃபி ஆறிட போதும், எடுத்துக்கோ. ராஜி, இனிமே பாரு, உன் டைம் சூப்பரா இருக்கும். அந்த கிளாக்க மாட்டினதை வச்சு சொல்றியா? உனக்கு ஆணி மட்டும்தான் அடிக்க தெரியும்னு நினைச்ச? ஜோசியம் கூட பாப்பியா நீ? இதுக்கு மேல என்ன கலாய்ச்ச, அப்புறம் இங்க வேலை செஞ்சதுக்கெல்லாம் காசு கேட்பேன். வீடேட்டாவோட கஜானாவே உங்ககிட்ட தான் இருக்கு, உனக்கு எதுக்கு காசு? உன் கையால வாங்கின காசை ஃப்ரேம் பண்ணி அழகு பார்க்கத்தான். என்னாச்சு? ஒன்னும் இல்ல, ஆணி அடிக்கும்போது சுத்தி லேசா பட்டுருச்சு. இங்க காட்டு. இல்ல, ஒன்னும் ஆகல ராஜி, பதறாத. அடிபட்டிருக்குன்ற ஆயின்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு வரவா? ராஜி, உன் அக்கறைக்கு ஒரு அளவே இல்லையா? நீ காட்டுற அக்கறைக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்ல கமல். போதும் ராஜி, உன் சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிடாத. இது சென்டிமெண்ட் இல்ல கமல், இதுதான் நிஜம். நானா விரும்பி தேடின வாழ்க்கை என்னை எங்க கொண்டு போய் விட்டுச்சு பாத்தியா? இப்ப யாரும் என் பக்கத்துல இல்ல. ஏன் நான் இல்ல? பழசெல்லாம் மறக்கணும் தானே புது வீட்டுக்கு வந்திருக்க. மறுபடியும் எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு? கரெக்ட் தான் கமல். இனிமே நான் பழசெல்லாம் நினைச்சு பார்க்க போறது இல்ல. நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கைய திரும்பி பார்க்கிற தைரியம் எனக்கு இல்ல. தனியா வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அடுத்து என்ன நான் பிளான் பண்ணவே இல்லை. எல்லாம் சரியாயிடும் ராஜி. தனியா இருக்கோமேன்னு ஃபீல் பண்ணாத. 2 வீடு தள்ளி தான் என் வீடு. கமல்னு ஒரு குரல் கொடு, அடுத்த செகண்ட் நான் முன்னாடி வந்து நிற்பேன். என்ன பார்க்குற? தொல்லைய பக்கத்தில் வச்சுட்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு யோசிக்கிறியா? பயப்படாத ராஜி, அனாவசியமாக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நான் ஏன் உன்னை அப்படி நினைக்க போறேன்?
இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீதான். நீ என்னை இவ்ளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு கேர் எடுத்துக்கிறதுக்கு நான் எப்படி உனக்கு நன்றி சொல்ல போறேனே எனக்கு தெரியல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இல்ல கமல், நான் உன்னை நிறைய தடவை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அத எதையும் நீ மனசுல வச்சுக்காம, அதே சமயம் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ நடந்துகிட்டதே இல்ல. வீட்டை மாத்தணும்னு ஒரு வார்த்தை தான் உன்கிட்ட சொன்னேன். நீ அதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு வீடு தேடி அலைஞ்சு ஒரு நல்ல ஃபர்னிஷ்ட் ஹவுஸா பார்த்து கொடுத்துருக்க. இந்த காலத்துல யார் இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணேன்? எல்லாம் என் ஃப்ரெண்டுக்காக தானே. தேங்க்ஸ் கமல். எதுக்கு? எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன ஒரு ஃப்ரெண்டா மட்டும் நினைக்கிற பாரு, அதுக்கு. ஆக்சுவலா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்? என் காதலை தான் உன்னால ஏத்துக்க முடியல. அட்லீஸ்ட் என்னை உன் ஃப்ரெண்டாவது ஏத்துக்கிட்டே. என்ன எங்க வேதாளம் மறுபடியும் முருக மரம் ஏறிடுமோன்னு பயப்படுறியா? கவலைப்படாத ராஜி. சத்தியமா இன்னொரு தடவை நான் என் கையெல்லாம் வெட்டிக்கிட்டு உன்னை பயமுறுத்த மாட்டேன். என் முட்டாள்தனத்தை எனக்கு நீ புரிய வச்சுட்ட. இப்போ நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். நீ என்னை தாராளமாக நம்பலாம். நீ இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கமல். உன் கூட பேசுறதே பாவம்னு கோவத்துல நான் உன்னை ஒதுக்கி வச்சேன். ஆனா நான் தனியா நிக்கிறப்போ நீதான் இப்போ ஓடி வந்து ஹெல்ப் பண்ற. ரொம்ப யோசிக்காத ராஜி. லைஃப் இப்போ உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்குன்னு நினச்சிக்கோ. இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லைன்னு அதை கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணு. எது உனக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அதுலேருந்து இப்போ நீ வெளியே வந்துட்ட. முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னை ஸ்டடி பண்ணிக்கோ. எல்லாத்துக்குமே தயாராகிரு ராஜி. இப்போ உனக்கு தேவை வேற யாரோட உதவியும் இல்லை, உன்னோட தன்னம்பிக்கை மட்டும்தான். எதையுமே உன்னால செய்ய முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே உன் மனசுக்குள்ள இருக்கணும். என்ன ரொம்ப அட்வைஸ் பண்றேன்னு பாக்குறியா? இது அட்வைஸ் இல்லை ராஜி, என்னோட விஷஸ். நீ தொடங்கி இருக்கிற புது வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இன்னிலேருந்து உனக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைச்சுக்கோ. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஏன் இப்படி பண்றேன்னு உன்னை யாரும் கேட்க முடியாது. இது உனக்கு புதுசா கிடைச்சிருக்க சுதந்திரம். அதை உனக்கு பிடிச்ச மாதிரி அனுபவி. ராஜி, எப்ப எது வேணாலும் யோசிக்காம கால் பண்ணு. நான் உடனே பறந்து வருவேன். சரி, நான் கிளம்பட்டா? இரு, சாப்பிட்டு போலாம். இவ்வளவு வேலைக்கு நடுவுல நீ எப்ப சமைச்ச? நான் எங்க சமைச்சேன்? பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். ஏன்? எங்க நீ சமைச்ச சாப்பாட என்ன சாப்பிட சொல்லுவான்னு பயந்துட்டேன். கொழுப்பு தானே உனக்கு. என் கையால உனக்கு எத்தனை தடவை பிரியாணி சமைச்சு போட்டிருக்கேன். ராஜி, நீ பிரியாணி நல்லா சமைப்பேன்னு தெரியும். மத்த சாப்பாடுலாம் சமைக்க தெரியுமா? சமைப்பேன். அது நல்லா இருக்கா இல்லையான்னு நீ தான் சாப்பிட்டு சொல்லணும். அப்போ ஒண்ணு பண்ணு, இந்த பார்சல் சாப்பாட நீயே சாப்பிட்டுரு. ஏன்? அந்த பூசணிக்காய் கூட்டும் வாழைக்காய் பொரியலும் ரொம்ப போருப்பா. உன் கையால என்னைக்கு வகை வகையா சமைப்பேன்னு சொல்லு, அன்னைக்கு வந்து வெளுத்து கட்டிடுறேன். சரி, அப்போ நான் கிளம்பட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். அங்கிளுக்கு குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் அம்மு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அம்மு, இன்னைக்கு அங்கிள், இன்னைக்கு சாட்டர்டே. ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு கேட்றாதீங்க. மறைக்காதீங்கம்மா. அங்கிள் கோச்சிக்க மாட்டாரு. பாருங்க எப்படி சிரிக்கிறாரு. இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்க இருந்து தான் பேச கத்துக்கிறாளோன்னு தெரியல. ஏங்க, எதுக்குங்க இவ்வளவு திட்டுறீங்க? எவ்வளவு கியூட்டா பேசுறா. நல்லா சொல்லுங்க அங்கிள். எப்ப பார்த்தாலும் அம்மா திட்டிட்டே இருக்காங்க. பாத்தீங்களா, இவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் என்னையே போட்டு கொடுக்கறா. சும்மா இரு. ஏங்க, இதுதாங்க உண்மையான சந்தோஷம். நான் ஏதாவது கோச்சிக்கு போறேன்னு நீங்க அவளை கண்ட்ரோல் பண்றீங்க. ஆனா நான் அப்படி இல்லைன்னு அவளுக்கு நல்லா தெரியுது.
ஆமா, குழந்தை இனிமே ஆபீஸ் கூட்டிட்டு வர மாட்டேன்னு அன்னைக்கு அவ்வளவு பிடிவாதமா சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி அதிசயமா கூட்டிட்டு வந்தீங்க? நான் எங்க கூட்டிட்டு வந்தேன்? இவ தான் உங்களை இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சி என் கூட வந்தா. அப்படியா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அம்முக்கு இன்னைக்கு பர்த்டேவா? அது நெக்ஸ்ட் மந்த் தான். அப்ப வேற என்ன? அம்மா, அங்கிளுக்கு நீங்களே சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வீக் அவளோட ஸ்கூல்ல பெயிண்டிங் காம்படிஷன் நடத்துனாங்க. அதுல இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. அவ வரைஞ்ச பெயிண்டிங்க உங்ககிட்ட காட்டணுமா? ஓ, ஃபர்ஸ்ட் பிரைஸா? அம்மு நல்லா வரைவீங்களா? எங்க அந்த பெயிண்டிங்கை காட்டுங்க பாப்போம். மம்மி, அதை எடுத்து அங்கிள் கிட்ட கொடுங்க. வாவ், பியூட்டிஃபுல், சூப்பரா இருக்கு அம்மு. தேங்க்ஸ் அங்கிள். அதுல இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த குட்டி பொண்ணை பார்த்தா உன்ன மாதிரியே இருக்கு. இது நீ தானே? கரெக்ட். பக்கத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இதுவா? ஆளை பார்த்தா நல்ல ஹைட்டா இருக்கு. இது யாரு? உங்க டாடி தானே? ஐயோ அங்கிள், அப்பா தான் சாமி கிட்ட போயிட்டாரே, அவர் எப்படி இங்க வருவாரு? பாருங்களேன், எவ்வளவு நேரம் யோசிக்கிறாங்கன்னு. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். இது யாருன்னு தெரியலையாமா? ஐயா, இது கூடவா தெரியல? நல்லா பார்த்து சொல்லுங்க அங்கிள். இது உங்க ஹெட் மாஸ்டர் தானே? ஐயா, ஹெட் மாஸ்டர் எங்கயாவது தாடி வச்சிருப்பாங்களா? அம்மோ, அங்கிள் தானே தப்பு தப்பா சொல்றாங்க. என்னைய திட்டுறீங்க? ஏங்க, குழந்தை ஏங்க திட்டுறீங்க? அம்மு, நீ எனக்கு ஒரு க்ளூ கூட. அதுல என் கூட இருக்காங்கல்ல, அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப சொல்லுங்க பாப்போம். பெஸ்ட் ஃப்ரெண்டா? இவ்வளவு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரா இருக்கும்? அங்கிள், நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேக்குறீங்க? அங்கிள், நான் 1 to 10 எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க சொல்லல, நான் உங்க பேச்சு காவுட்டுருவேன். ஏய், ஏங்க, குழந்தைய திட்டாதீங்க. நீ கவுண்ட் பண்றா. 1 2 3 4 5 6 7 8 9 10. அச்சச்சோ, தெரியலையேம்மா. போங்க அங்கிள், உங்க பேச்சுக்கா. சாரிடா. இதனால கண்டுபிடிக்க முடியல. இது யாரு நீயே சொல்லிட. போங்க அங்கிள், அது நீங்க தான். ஏய், என்னையா வரைஞ்சிருக்க? அப்ப நான் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமா அங்கிள், நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன், நான் உங்களோட ஃப்ரெண்ட் கிடையாதா? சேச்சே, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏங்க, வீட்டுக்கு போனதும் நல்லா திஷ்டி சுத்தி போடுங்க. எவ்வளவு டேலண்டடா இருக்கா. இந்த வயசுல இன்னும் ஒரு கலர் சென்ஸ் பாத்தீங்களா? எல்லாம் அவ அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அப்படியா? அவங்க அப்பா நல்லா வரைவாரா? அவருக்கு பெயிண்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆமாமா, அவன் சொல்லியிருக்கான். அவன் அடிக்கடி பெயிண்டிங் பத்தி தான் நிறைய பேசுவான். அவருக்கு பெயிண்டிங்ல தான் பெரிய ஆளா வரணும்னு ஆசை. ஆனா பேங்க்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. எங்க கவலைப்படுறீங்க? அம்மு தான் உங்க அப்பா விட சூப்பரா கலக்கறாளே. அம்மு, இந்த பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீமா இல்ல ஸ்வீட்ஸா? எனக்கு ரெண்டுமே வேணாம், நிறைய கலர் பென்சில்ஸ் தான் வேணும். ஏய், ஏங்க மிரட்டிட்டே இருக்கீங்க? முதல்ல ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் தான் கலர் பென்சில்ஸ். ஓகேவா? ஓகே. குட் கேர்ள். இந்தா, இத பத்திரமா வச்சுக்கோ. அங்கிள், இது உங்களுக்கு தான். இது என்னோட கிஃப்ட், நீங்களே வச்சுக்கோங்க. அப்படியா?
இது எனக்கா? ம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் வெல்கம் வெல்கம். எத்தனை மணிக்கு மீட்டிங்? 11:30க்கு. வேறு யாரும் ஒன்றும் வரலையா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கே, வந்துருவாங்க. ஓகே. ஹலோ. ஆமா, சொல்லுங்க. ஆ, இல்ல, புரியுது. சாரி. கண்டிப்பா தப்புதான். இல்ல 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 இல்ல, நான் பாத்துக்கிறேன். கார்த்திக், என்ன ராஜி? ஹவுஸ் ஓனர் தான் கால் பண்ணாரு. என்னவா? வீட்ல இருந்து கிளம்புறப்போ மோட்டர் ஆஃப் பண்ணலையா நீ? சாரி, மறந்துட்டேன். என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? ஹவுஸ் ஓனர் ரொம்ப டென்ஷனா பேசுறாரு. நான் என்ன வேணும் நான் பண்ணேன்? டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா மோட்டர் தான் தானா நின்றும்ல. விடு. மோட்டார் நின்னா ஓவர்ஃப்ளோ ஆகுற தண்ணி எங்க ஊத்தும் தெரியுமா? பக்கத்து வீட்டு பால்கனில கொட்டி இருக்கு. அவ்வளவு தண்ணியை க்ளீன் பண்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன் கார்த்திக் இப்படி பண்ண? வீட்டு ஹவுஸ் ஓனர் ஒழுங்கா கட்டலன்னா நான் என்ன பண்றது? நீ பண்ண தப்புக்கு மத்தவங்கள குறை சொல்லாத. நான் தான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. நீ ரொம்ப கூலா சொல்லிட்ட. அவர் எவ்வளவு கத்துனார் தெரியுமா? தண்ணி வரலனா உடனே மோட்டர் போட தெரியுதுல்ல. இவ்ளோ நேரம் ஓடினா டேங்க் ஃபுல் ஆகும்னு தெரியாதா? அதுக்கு முன்னாடியே நிறுத்த வேண்டியது தானேன்னு என்ன அசிங்கமா திட்டுறாரு. நீ அந்த அளவுக்குலாம் அவரை பேசவே விட்டுறக்கூடாது. என்ன டெய்லி அப்படி நடக்குது? ஏதோ ஒரு அவசரத்தில் மறந்து போய் நிறுத்தாம வந்துட்டேன். எதுக்கு தேவையில்லாம உனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறான் அந்த ஆளு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ அந்த அளவுக்குலாம் அவரை பேசவே விட்டுறக்கூடாது. என்ன டெய்லி அப்படி நடக்குது? ஏதோ ஒரு அவசரத்தில் மறந்து போய் நிறுத்தாம வந்துட்டேன். எதுக்கு தேவையில்லாம உனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறான் அந்த ஆளு? என்கிட்டலாம் அப்படி ஓவரா பேசியிருந்தா செத்தான் போயான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். இருப்பே அவனுக்கு ஃபோன் போடுறேன். கார்த்திக், ப்ளீஸ், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ ஃபோன் பண்ண பிரச்சனை இன்னும் பெருசாகும். இல்லை ராஜி, இது ரொம்ப சின்ன விஷயம். இதுக்கு போய் இது மட்டும் இல்ல, அவர் வேற சில கம்ப்ளைண்ட்ஸும் சொன்னாரு. வேற என்ன? நம்ம வீட்டு பால்கனி பக்கத்துல பீர் பாட்டிலாம் கிடக்குதாம். பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அதை தூக்கி வெளியே கடைசாம என்னமா பண்றேன்னு கேக்குறாரு. முதல்ல அவர் வீட்டு மொட்டை மாடியை போய் க்ளீன் பண்ண சொல்லு. கார்த்திக், அவர் கதை நமக்கு வேணாம். நீ இருக்கிறது அவர் வீட்டுல. அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலன்னா கேட்க தான் செய்வாங்க. அதுக்காக டெய்லி ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கு வர முடியும்? அவர் குற்றப்பத்திரிக்கை அவ்வளோதானா? இல்லை வேற எதனா லிஸ்ட் இருக்கா? அப்புறம் காரிடர் லைட்டு விடிய விடிய எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிறீங்கன்னு. வெளியே இருக்க இந்த ஆளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொல்றதுதான். சாரி ராஜி, என்னால் நீ தேவையில்லாம அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டேன். சாரி. இல்ல, பரவாயில்ல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீ கொஞ்சம். இல்லை, புரியுது, நான் பார்த்துக்கிறேன்.
கார்த்திக், ரொம்ப குடிக்கிறியா நீ? இல்லையே. எனக்காகலாம் போய் சொல்லாத. அப்புறம் உன் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். பாத்துக்கோ. அப்புறம் நான் உன்னை விட்டு தனியா போயிட்டேன்னு ஹவுஸ் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்ல, ஏன்? என்னவோ தோணல. ராஜி, சொல்லு கார்த்திக். நேற்று புனுசாமி ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியா? ஆமா, ஆனா அது வரவே இல்லையே. அது என் வீட்டுக்கு வந்துச்சு. சாரி, நான் கொஞ்சம் பூஸ்டில் இருந்தேன். நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு நினச்சி பிரித்து சாப்பிட்டேன். நான் வேணா இன்னைக்கு அதே ஃபுட் ஆர்டர் பண்ணி உன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவா? வேணாம், நீ தானே சாப்பிட்ட, பரவாயில்ல. இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு நினைச்சா எனக்கே சிரிப்பு வருது. என்னாச்சு? இல்ல, பாவம் அந்த ஹோட்டல்காரன் ஆர்டர் பண்ணது வரவே இல்லைன்னு டென்ஷன் ஆகி நான் போனை போட்டு நல்லா திட்டி விட்டுட்டேன். அவன் டெலிவர் பண்ணியாச்சுன்னு திரும்ப திரும்ப சொன்னான். நான் தான் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. மொபைல் நம்பரை பார்த்துட்டு வழக்கமான அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கான்னு இப்பதான் புரியுது. ராஜி, சொல்லு. புது வீட்டுக்கு போனியே, எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. சேஃபா இருக்கல? சேஃபா இருக்கேங்கிறத விட நிம்மதியா இருக்கேன்.